வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சுடிதார் டாப்ஸ் எப்படி தைக்கிறதுங்கிறது நம்ம அளவு டாப்ஸ் வச்சு நம்ம இன்னைக்கு அளவு எடுக்க போறோம். பாருங்க, இது வந்து லைனிங் துணி. இது வந்து இந்த மாதிரி நாலா போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நாலா போட்டுக்கோங்க. போட்டு ஒன்னு சொன்ன மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து அளவு டாப்பு. இதையும் இந்த பாருங்க, இந்த அக்குளையும் சேர்த்து அதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் சேர்த்துக்கோங்க. நாலா இருக்கா, நாலா எடுத்து இது மேலே போட்டுருங்க. இது ஈஸி தான். இந்த பாருங்க, இத வந்து கழுத்து முன்கழுத்துனா 1/4 இன்ச்சு மேல ஏத்திக்கோங்க. இங்க வந்து 1/4 இன்ச்சு கீழே இந்த பாருங்க தையலுக்கு, இதோட இங்கிட்டு தையல் கழுத்துல இங்கிட்டு தையலுக்கு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதுல இருந்து இங்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி போட்டுக்கோங்க. இந்த அக்குள் இருக்கு இல்லையா, அந்த அக்குள்ள ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி போட்டுக்கோங்க. சாப்பீஸ் வந்து கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த ஓப்பன் இருக்கு பாருங்க, இந்த ஓப்பன்ல இப்படி கோடு போட்டுக்கோங்க. இப்படி கோடு போட்டுக்கிட்டு பாருங்க, இந்த ஓப்பன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓப்பன்ல இருந்து கீழே அவ்வளவுதான். இதுல இருந்து இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. மடிச்சு வச்சுட்டு லைட்டா உங்களுக்கு இதுன்ற மாதிரி. இப்ப அவ்வளவுதான், முடிஞ்சு அளவு. இது ஈஸி தான். நம்ம இதை எடுத்துட்டோம். இப்ப பாருங்க, நம்ம அளவு டேப்பிட்டு அளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் சும்மா உங்களுக்கு வந்து அளந்து காட்டினேன். இப்ப இந்த டேப்பை வச்சு நீங்க உங்களுக்கு புதுசா பழகுறவங்களுக்கு இது தெரியாது. டேப்பை வச்சு நீங்க இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு உங்களுக்கு என்ன நெக்கு நீங்க போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நெக்கு நீங்க போட்டு விட்டுக்கோங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி நீங்க கோடு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இந்த இருக்கு இல்லையா, இதுல சும்மா வரைஞ்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு 2 இன்ச்சு கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச்சு இப்படி அளந்துக்குங்க. 1/2 இன்ச்சு அளந்துக்கிட்டு நீங்க அவ்வளவுதான், முடிஞ்சா. இப்போ முன்கழுத்து வந்து நீங்க எதையாவது எந்த டிசைன்னாலும் போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த டிசைன் போட்டுக்குருவோம். இப்ப இதுல வந்து கட் பண்றோம். சுடிதார் வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். நீங்க ஈஸியாவே நீங்க பழகிடலாம். இப்ப இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் கிட்ட லைட்டா ஒரு கொதவை போட்டுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து அக்குள், இதுல ஒரு கொதவை போட்டுக்கோங்க. மேல வந்து அதை எடுத்து விட்டுக்கிட்டு இப்ப வந்து ரவுண்டு, இது வந்து முன்கழுத்து. நம்ம வந்து இதுலயே அப்படியே ரவுண்டா ஆக்கி பின்கழுத்து ஆக்கிடுவோம். அவ்வளவுதான். முன்கழுத்தும் பின்கழுத்தும் ஒரே மாதிரிதான் இருக்கு உங்களுடைய ட்ரெஸ்ல, அளவு ட்ரெஸ்ல. அவ்வளவுதான். இப்ப இதை வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா, எஸ் வடிவத்துல நீங்க இதை எடுத்துக்கோங்க. இதை இப்படி எஸ் வடிவத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தட்டு தட்டிக்கோங்க. இந்த அளவுல உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான், எஸ் வடிவத்துல எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இந்த இடம் வந்து நமக்கு நல்லா ஸ்டிச்சிங் வந்து ஒண்ணு போல் அழகா இருக்கும். நல்லா இது சாய்ச்சு வளைவா இங்கனுக்குள்ள வந்து கொஞ்சம் தள்ளி வரும். அதனால உங்களுக்கு எஸ் வடிவத்துல எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். நீங்க தைக்கையில அழகா ஈஸியா உங்களுக்கு இருக்கும். இதோட அளவு அவ்வளவுதான். இங்க பாருங்க, இந்த இடம் கரெக்டா இருக்கா, இது எல்லாம் கரெக்டா இருக்கா. இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் வந்து கம்மியா தான், எப்பயுமே வந்து லைனிங் வந்து கம்மியா தான் இருக்கும். கொஞ்சம் குட்டை சைஸா போடுறவங்களுக்கு தான் கரெக்டா இருக்கும். ஆள் வளர்த்தினால இது பத்தாது. நீங்க இந்த அளவுக்கு எடுக்கணும்னு எடுக்க தேவையில்லை. இந்த இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இவங்களோட டாப்பு. இவங்க வந்து ஒயிட் கலர் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு அந்த 2. இதை வந்து அவ்வளவுதான், நாலா போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு
அவங்களுக்கு வந்து இதோட அளவு என்ன அளவோ அதை அப்படியே போட்டு தைக்க சொல்லிட்டாங்க. இப்போ இதோட அளவு அவ்வளோதான் பாருங்க, டாப்போட அளவே அவ்வளோதான் இருக்குது இந்த இடத்துல. இப்போ இதோட அளவு இவ்வளோ இருந்தால் நம்ம கொஞ்சம் இறக்கலாம். இந்த அவங்களோட அளவே அதுதான், அதனால அவங்க சும்மா இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இப்படி போட்டுருங்க, துணி மேலே இப்படி போட்டு பாருங்க. அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் அடித்து திருப்பிட்டு நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கிறலாம். இது வந்து நம்ம கை எடுக்கிறோம். கை வந்து அவங்க குட்டை கை தான். உங்களுக்கு லைனிங்லேயே எடுத்து காட்டுறேன். அதே அளவு டாப் வச்சு தான் பாருங்க. கை குட்டை கை தான். நீங்கள் சும்மா ஒரு 1/2 இன்ச்சுக்கு கூடயே வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்படி போட்டாலும் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அங்கனுக்குள்ளே உங்களுக்கு ஒட்டு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை கூட போடுங்க. கை வந்து உங்களுக்கு குட்டை கை தானே, அவ்வளோதான். முடிஞ்சு. இந்த துணி வந்து நீங்கள் ஏதாவது சேலை இதுகளுக்கு பட்டிக்கு கொடுத்துக்கலாம். இதை அப்படியே போட்டு இது கரெக்டாலாம் நீங்கள் எடுக்க வேண்டாம், சும்மா இது பண்ணுங்க. நீங்கள் அடித்து நம்ம எப்பயும் ப்ளவுஸ் தைக்கிறோம் பார்த்தீங்களா, அடித்து நம்ம திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுடிதார் அளவு இப்படி அளவு வந்து எடுத்துக்கிட்டு இதில் ஒரு 1/2 இன்ச்சை விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே டிச் பண்ணுறது தான். அவ்வளோதான் பாருங்க. பாருங்க, அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். நான் டிச் பண்ணி